ஹாய் காய்ஸ். இதுக்கு முன்னாடி நான் 2-4-5 ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், அவ்வளோதான். பெருசாக ஒன்றும் வியூ போனதில்லை. இப்போ நேற்று நைட்டு விடாமுயற்சி படம் பார்த்தேன். அதை பற்றி ஷேர் பண்ணலான்னு தான் ஒரு எண்ணம். இப்போ ஒரு ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸாகவே நம்ம தமிழ் படம் எதுவும் நல்லா இல்லை, என்னடா எடுக்கிறீங்க, போய் மலையாளத்தை என்கிட்ட வாங்கி குடிங்கடா அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆக்சுவலாக நான் மதுரையில் இருக்கேன். ஓகே, மதுரையில் இருக்கிற அளவுக்கு அஜித் ஃபேன்ஸு வேறு எங்கேயும் இருந்திருக்க மாட்டான் எனக்கு தெரிஞ்சு. சென்னையிலையோ எங்கேயுமே அஜித்துக்கு மதுரை தான் கோட்டை. அஜித் ஃபேன் நினச்சாதீங்கன்னே, எல்லா படமும் பார்ப்பேன். இது என்ன மெயினாக பேசணும்னா, ஒரு ஹீரோ இதுக்கு முன்னாடி வந்த அஜித் படங்கள் நீங்கள் எல்லாமே எடுத்து பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ட்ரோ சாங் இருக்கும், ஒரு ஃபைட் சீன் இருக்கும், ஹீரோவுக்கு எல்லாமே தெரியும், குறி வச்சு சுடுவார். ஆனால் வில்லன் சொல்கிறது ஹீரோ மேலே படாது. ஹீரோ அடி வாங்க மாட்டார், அப்படி வாங்கினாலும் திருப்பி அடிப்பார். 2 அடி வாங்கினா 4 அடி அடிப்பார். ஆனால் இந்த படத்தில் அஜித் அடி வாங்குறாரு. கிளைமேக்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அடி வாங்கிக்கிட்டே தான் இருக்கார். ஒரு ஹீரோ வர்ஷிப்பிங்காக சொல்லலை நான். ஹீரோ வர்ஷிப்பிங் அதெல்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை. ஆனால் ஒரு பெரிய ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ரஜினியோ விஜயோ கமல் பண்ணுவார். வேறு யாரும் இந்த மாதிரி மூஞ்சில் அடிக்கிறது, முடியை பிடிச்சி இழுக்கிறது, டே பூமருங்கிறது இதெல்லாம் வந்து எந்த ஹீரோ எனக்கு தெரிஞ்சு ஃபாலோ பண்ண மாட்டாங்க. விஜய் நான் குறை சொல்லலை. அதுக்குன்னு விஜய் வந்து இப்படி ஒரு படம் பண்ணுவாரா அப்படிங்கிறது எனக்கு தெரில. விஜய் நல்லா நடிக்கிறவர் தான், அது நான் இல்லைன்னு சொல்லலை. லியோவில் நல்லா பண்ணியிருப்பார். அந்த லியோ கேரக்டரோட பார்த்திபன் கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். இப்போ என்னென்னா, இதே மாதிரி இந்த விடாமுயற்சி, இந்த பிரேக் டவுன் படத்தோட ரீமேக்குன்னு நான் பிரேக் டவுன் படம் பார்த்துருக்கேன். அப்படியே தான் இருக்குது. ஃப்ளாஷ்பேக்கு 2-3 சீன் தவிர. இந்த மாதிரி ஒரு படம் சப்போஸ் மலையாளத்துலேயோ தெலுங்குலேயோ வந்திருந்தால் நம்ம மக்கள் வந்து கொண்டாடியிருப்பாங்க சீரியஸாக. ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம்ல மெய்யழகன், அந்த படம் எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஆனால் நம்ம ஊரில் லென்த்தாக இருக்குது, வளன்னு பேசுகிறாங்கன்னு சொல்லி கட் பண்ண வச்சிட்டாங்க 20 நிமிஷம். ஆனால் இதே மாதிரி படம் மலையாளத்தில் வந்துருந்துச்சுன்னா நம்ம வந்து ஒன்று ஓடிடியிலாவது அதை பார்த்து கொண்டாடியிருப்போம் சீரியஸாக. அந்த நிலமை மாறணும். அதுக்குன்னு தமிழில் எல்லா படமும் நல்லா இருக்குன்னு நான் சொல்லலை. கடைசியாக பார்த்தேன் கடைசி என்ன படம் பார்த்தேன், கங்குவா பார்த்தேன். கங்குவாக்கு அப்புறம் இப்போ மதுரை ரீசெண்டா கங்குவா ஒன்று தான் ஞாபகம் இருக்கு எனக்கு. கங்குவா இன்னொரு ஏதோ ஒரு படம் பார்த்தேன் நான், அது என்ன ஞாபகம் இல்லை, விடுங்க. ஞாபகம் வந்தால் கமெண்ட்டில் அப்டேட் பண்ணுறேன். என்ன படம், மதகதராஜா பார்த்தேன். ரொம்ப நாள் கழிச்சு அந்த படம் நான் சிரித்தேன் ஆக்சுவலாக. அதுக்குன்னு ரொம்ப நல்ல படம் ஆகும்லாம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு தமிழில் ஒரு காமெடி படம், சந்தானம் காமெடி நல்லா இருந்துச்சு. நான் ரொம்ப படம் பார்க்குற ஆளுன்னு சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு நம்பிக்கையாக அந்த படம் ஓடும் அப்படின்னு தெரியும்ல, அந்த மாதிரி படங்கள் செலக்ட் பண்ணி பார்க்குறேன். இந்த படம் ஓட வைங்க. இல்லைன்னா இதுக்கடுத்து வேறு ஹீரோஸ், சின்ன ஹீரோஸ்ன்னு சொல்லக்கூடாது, இப்போ வளர்ந்து வர்ற ஹீரோஸ் கூட இந்த மாதிரி படம் பண்ண மாட்டாங்க. எனக்கு எடுத்தோடனே மாஸ் இன்ட்ரோ வேணும், ஃபைட் சீன் வேணும், இப்படி கேட்ட இந்த மாதிரி படங்கள் தான் வரும். தமிழ் சினிமா வளராது. ஹிந்திக்காரங்களே இப்போ மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கு என்ன. அப்புறம் வேறு என்ன, மகிழ் திருமேனி சொன்னது அதான், இந்த படம் வந்து மற்ற அஜித் படங்கள் மாதிரி இருக்காது, இது முழுக்க என்னோடய படமாக இருக்குன்னு சொன்னார். அதே மாதிரி தான் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறம் அனிருத்
எல்லோரும் அந்த வத்தி குச்சி பாட்டு தான் சூப்பராக இருக்குன்னுட்டு இருந்தாங்க. ஆனால் எனக்கு பத்தி கிச்சியை விட எனக்கு அந்த தனியை பாட்டு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அனிருத்துக்கு எல்லோரும் லியோவில் அந்த பேடாஸு, அப்புறம் விக்ரமில் வர்ற பாட்டு, இது எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையுமே விட அனிருத்துக்கு ஒரு மெலோடி நல்லா எனக்கு பிடிக்கும். ஏன்னா லியோலேயே அன்பெனும் ஆயுதம்னு ஒரு பாட்டு இருக்கும், அது நல்லாயிருக்கும். அப்புறம் விக்ரம்லேயும் அந்த போர்க்கண்ட சிங்கம், அவரோட அந்த ஒரு லவ் ஃபெயிலியர்னு சொல்லலாம், இல்லை ஒரு மெலோடி ட்ராக் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இந்த தனியை பாட்டு சூப்பராக இருந்துச்சு. ஃபஸ்ட் ஹாஃபில் அனிருத்துக்கு பெருசாக வேலை இல்லை. ஃபஸ்ட் ஹாஃபில் இன்டர்வல் தாண்டியுமே ஒன்றும் மற்ற படங்களில் பார்த்துருப்போம்ல, அவன் யார் தெரியுமா, இதுக்கு முன்னாடி என்னவா இருந்தான்னு தெரியுமா, அந்த மாதிரி எந்த சீனுமே இந்த படத்தில் இல்லைங்கிறதுனால அப்படி ஒரு மாஸ் பிஜிஎம்மோ எதுவுமே தேவைப்படலை. ஆனால் அவரோட வேலையை நல்லா பார்த்துருக்காரு. எல்லோரும் இங்கிலீஷ் படம் பார்த்த மாதிரி இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இது இங்கிலீஷ் படம் வேறு, வெளிநாட்டில் போய் எடுத்திருக்காங்க, அதுக்காக இங்கிலீஷ் படம் ஆயிருமான்றதெல்லாம் எனக்கு தெரில. நல்லா இருக்குது, போய் பாருங்கள். அப்புறம் இந்த வீடியோ நான் சும்மா என்னோடய ஓன் ஒரு வீடியோ ஃபுட் வ்ளாகிங்காக எடுத்திருக்கேன். இதை நான் என்னோடய வாட்ஸ்அப்லேயோ இன்ஸ்டாகிராம்லேயோ ஸ்டோரியோ ஸ்டேட்டஸோ எதுவும் வைக்க போகிறதில்ல. என் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் ஷேர் பண்ண போகிறதில்ல. சப்போஸ் தவறி உங்களோட ஏதோ ஒரு யூடியூப் அல்காரிதம் மூலிமா இது உங்களோட ஃபீல்டில் வந்துச்சுன்னா பாருங்கள். தயவுசெய்து கெட்ட வார்த்தையில் கமெண்ட் பண்ணாதீங்க. அப்புறம் அப்படியே ஆமாம் அப்படி இப்படிலாம் பேசாதீங்க. ஓகே, இனிமேல் ரெகுலராக ஏதாவது இந்த மாதிரி வீடியோஸ் போட ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.